மனசே இல்லாமல் தான் செய்கிறேன். வீடியோ செய்கிற மைண்ட் செட்டில் நான் இல்லை. வாய்ஸ்லேயே விளங்கும். அவக்கு ஒரு தகவலா செய்ய தேவையில்லை. அவள் பிளாக் பண்ணாமல் இருந்திருந்தா. கடைசியாக நான் சொன்னது அவக்கு தெரியா. மருக சிஸ்டர்ஸ் மூலம் அனுப்பவும் விரும்பலை. நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். பிளாக் பண்ண தேவையே இல்லை, ஆனால் பண்ணீங்க. மருக அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டேன். வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கவும் மாட்டேன். ஆஃப்டர் சாப்டர் 4 சாப்டர் 3-4 ரிமூவ் பண்ணியிருப்பேன். அன்னைக்கு தான் கடைசி பதில் வந்த நாள். நீங்கள் கேட்ட கேள்வி நான் வீடியோ சென்ட் பண்ணேன் பார்க்க சொல்லி. வாரத்துக்குள்ளே பிளாக் பண்ணிட்டீங்க. இல்லைன்னா இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ண தேவையே இருந்திருக்காது. எல்லாம் ஒன்றுக்கே அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் சொன்ன வார்த்தையால். நீங்க சொன்ன அப்புறம் ஹைட் பண்ணிருக்க முடியா எல்லா வீடியோலையும். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி செஞ்ச வீடியோஸ் தான் எல்லாம். ஃபர்ஸ்ட் வீடியோ 2 வீடியோவா செஞ்சேன், எல்லாம் முடிஞ்சிருந்து. அதுக்கப்புறம் நீங்க கிடைச்சிடுவீங்கன்ற நம்பிக்கையில பண்ணது, உங்களை பார்க்க வச்ச அது அந்த லெவல்ல தான் இருக்கும். இதை தவிர எல்லா வீடியோஸும் லாஸ்ட் பதிலுக்கு முன்னால செஞ்சது. ஸோ நீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க தேவையில்ல. சுக்குநூறு உடஞ்ச என்ன அந்த கேள்வி இன்னும் உடைச்சிருச்சு. இன்னொன்னும் சொன்னீங்க கவிதை. கவிதை இல்லம்மா, உங்களுக்காக மனதால் வந்த வார்த்தைகள். கவிதை எழுத நான் என்ன கவிஞனா? உங்களால உங்க மேல இருந்த அன்பால வந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும். உங்களுக்கு எங்க அது புரிஞ்சிருக்கும்? எது காரணமாக சொல்லியிருந்தாலும் உயிரை கொடுத்து சரி வந்து நின்றுருப்பேன். ஆனா சொன்ன காரணம் லவ். உலகத்துல என்னென்னமோ காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க. நீங்க ரிஜெக்ட் பண்ண நான் ப்ரொபோஸ் பண்ணவும் இல்லை. நேரில் வர டவுட் தான் கிளியர் பண்ணேன். நான் கேட்ட செகண்ட் மெசேஜில் ப்ரோமிஸ் பண்ணியிருந்தா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உடஞ்சிருக்க தேவையில்லை. எல்லாம் ஒன்றுக்கே அப்லோட் பண்ணால் ரீச் உடையும். எனக்கு அது முக்கியம் இல்லை. அவங்களையே தொலைச்சிட்டேன். எதை எப்படி வேணாலும் தேடிக்கொள்ளும். ஆனால் ஈரான் நினைச்ச அவங்கள எங்கே பேத்து எப்படி தேடுவேன்? இதை சொல்கிறப்போவே கண்மை இருக்குது. மிச்சம் பேச விரும்பல. பேச உள்ள போவேன் வெளியே வாது நடக்கவே முடியாத ஒன்று. உங்ககிட்ட கேட்ட ப்ரோமிஸ் சாப்டர் 4 3rd மெசேஜ் பண்ண நாள் ப்ரோமிஸ் வரல. இவ்வளோ பண்ணி இவ்வளோ தூரம் வந்து அவங்கள நெருங்கி நொன்னு கடைசியாக கேட்டேன். அப்போ பண்ணாங்க ப்ரோமிஸ். அன்னைக்கே கேட்குறப்போவே பண்ணியிருந்தா கண் கலங்குற அளவுக்கு வந்திருக்காது. அலட்சியமாக எடுத்துட்டாங்க. ப்ளீஸ் எல்லார்ட்டையும் கேட்டுக்கொள்வேன். யாராவது ஏதாவது கேட்டா அதில் உள்ள சீரியஸ்னஸ் புரிஞ்சு அதுக்கேற்ற பதில் அப்பவே கொடுங்க ப்ளீஸ். கிடைச்சிருவான்னு நம்பி பல கனவுகள் உருவானோடனே கடைசியாக பண்ணாங்க. எங்கே போய்த்து எப்படி மறப்பேன் கண்ட கனவு? அப்படி நம்பிக்க மாட்டேன். எப்படி சொன்னால் நம்புவோனா அப்படி சொன்னாங்க. அழகாத்தான் ஹேண்டில் பண்ணா. உனக்காக தந்த இடம் அது அப்படியே தான் இருக்கும் கடைசி மூச்சு வர. முடிஞ்ச வர அவங்கள ஹைட் பண்ணி தான் நிற்கிறேன். என்னையும் மீறி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா யாருக்காவது அவங்கன்னு பட்டா கேட்கவோ மென்ஷன் பண்ணவோ வானம். கடவுளுக்காக ப்ளீஸ். முடிஞ்சா பார்க்குறவங்க ப்ரே பண்ணிக்கோங்க. மறக்கிற வியாதி வந்தாச்சும் மறக்கணும் இந்த சம்பவம். கடைசி முடிவு வந்தாலும் சந்தோஷம். அப்பவும் அவன் நினைவு போகும்போது தெரியா. எல்லாம் முடிஞ்சு ஹாப்பியாக இருக்கட்டும், அது போதும் எனக்கு. நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. என்னவள் எப்பயும் சந்தோஷம் இருக்கணும். ஆனால் ஒன்று, நான் கேட்டவே ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம். காதலுக்கு வேறெதையும் கேட்டிட தெரியாது. அன்பை கேட்கும் காதலுக்கு சந்தி